எங்க பாண்டியனோட வீட்ல மீனாவுமே அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பக்கம் வந்து பழனி கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பழனிக்கு புரிய வருது, சுகன்யா தான் இந்த பக்கம் வந்து அரசியையும் இன்னொரு பக்கம் குமரவேலையும் சேர்க்கறதுக்காக ஏதோ வந்து இடையில நாரத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கோபத்தோட, நான் எவ்வளவு சும்மா விட மாட்டேன், அவட்ட இதை போய் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீனா இருந்துகிட்டு, இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க அவசரப்படாதீங்க, இப்ப நீங்க ஏதாவது அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது தேவையில்லாம பெரிய இஷ்யூ ஆயிடும், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி இங்க பழனியை கொஞ்சம் அமைதிப்படுத்திடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பழனியுமே அந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்க முடியாம இங்க சுகன்யாட்ட போயிட்டு ரொம்பவுமே கோபத்தோட, என்ன சுகன்யா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சுகன்யாவுமே ஏற்கனவே பழனி கிட்ட சொல்லி வச்ச போய் மாதிரியே, ஆமா ஏன் அந்த மீனா வந்து சொன்னாலா, அவ வந்து இப்போ உங்ககிட்ட என்னை பத்தி பத்த வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இன்னொரு பக்கம் பழனியுமே, இங்க பாரு, மீனா இப்படி சொன்னாங்கிறதுக்காகலாம் நான் கேட்க மாட்டேன், சொல்லப்போனா எனக்கு யார் சொன்னாங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது, இப்போ நீ எதுக்காக பண்ண, எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண, அதுவும் இல்லாம அங்க செந்தில் வந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைச்ச அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற சுகன்யாக்கு அப்போ பழனிக்கு எல்லா உண்மையும் மீனா மூலமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுமே அசால்ட்டா, ஆமா அதுக்கு என்ன பண்றது இப்போ அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெனாவட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பழனிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. என்ன சுகன்யா நினைச்சிட்டு இருக்க, உன் மனசுல என்ன திட்டத்தை வச்சிருக்க, அரசியையும் குமாரையும் சேர்க்கறதுக்காக நீ எதுக்காக இந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்க, காலையில அரசியை காலேஜ் கூட்டிட்டு போறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் நான் தான் கூட்டிட்டு போவேன், நான் தான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அரசியை கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் குமார் கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த குடும்பத்தை பழிவாங்க பண்றியா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுகன்யாவுமே அந்த விஷயத்துல இருந்து இங்க பழனியை வெளியில கொண்டு வரதுக்காக இங்க மீனாவையும் பழனியும் சேர்த்து வச்சு ரொம்பவே அசிங்கமா பேச வராங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பழனிக்கு ரொம்பவே கோபம் வந்து சுகன்யாவோட கண்ணத்துல பலாரும் ஒரு அற விட்டுறாங்க. விட்டது மட்டும் இல்லாம இந்த பக்கம் சுகன்யா, அப்பன்னா அவளை பத்தி பேசினா உங்களுக்கு கோபம் வருதா அப்படின்ற மாதிரி மறுபடியுமே இங்க மீனாவையும் பழனியும் சேர்த்து வச்சு பேசி அசிங்கப்படுத்துறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பழனிக்கு கோபம் தாங்க முடியாம இங்க டைரக்டா சுகன்யாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுகன்யா கண்ணுல இருந்து கண்ணீர் வரதை பார்த்த உடனே இந்த பக்கம் பழனிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உன்னை கட்டினதுக்கு நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், சொல்ல போனா உன்னை தெரியாம கட்டிட்டேன், நீ ஒரு அரக்கியா இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க பழனி ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது இங்க சுகன்யாவுமே எப்படியாவது மறுபடியும் மீனாவையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு பயங்கர பிளான மனசுக்குள்ளே போட்டு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பழனி அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கிற மாதிரியும் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கீழே சரிஞ்சு விடுற மாதிரியும் ஒரு நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பழனிக்கும், என்ன சுகன்யா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுகன்யாவுமே கத்துல எங்க வீட்டுல இருக்க பாண்டியன் கோமதின்னு சொல்லி மொத்த பேரும் இங்க டைரக்டா பழனியோட ரூம் முன்னாடி வந்துடுறாங்க. அப்ப சுகன்யாவும் டோரை திறந்துட்டு ஏதோ பயந்துகிட்டே பழனிக்கிட்ட அடி வாங்கிட்டு வெளியில ஓடுற மாதிரி ஓடுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து பாண்டியனுமே, பழனி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா இது, இந்த மாதிரி தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க, என்னடா பழக்கம் இது, யாரா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட அவருமே பழனியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா பழனியுமே, இல்ல மாமா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவ நடிக்கிறா அப்படின்ற மாதிரி இங்க பழனி சொல்ல ட்ரை பண்ணும் போதும் அதுக்கு முன்னாடி இங்க சுகன்யா, இங்க பாருங்க அரசிய குமரவேல் பார்க்க வந்ததுக்கு காரணம் நான் தான் சொல்லி என்னை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க மீனா மறுபடியுமே பழனி கிட்ட போய் என்னை பத்தி ஏதோ தேவையில்லாதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, மீனாவோட பேச்சை கேட்டுட்டு என்னை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, நான் இனிமேல் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க பயங்கரமா வந்து சுகன்யா ஆக்டிங் போட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பழனியுமே, என்னடா பழனி ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க இப்படிலாம், எதுக்காக நீ சுகன்யா மேல கை நீட்டி அடிச்ச அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பழனியுமே, மாமா நான் சொல்றதை கேளுங்க மாமா, அவ பேசுறதெல்லாம் நம்பாதீங்க, அவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க பழனி எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா இங்க கோமதியுமே, டேய் பழனி இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்புடா, அவளை எதுக்காக இந்த அளவுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க, இப்படிலாம் அடிப்பாங்களாடா பொட்ட பிள்ளைய, நம்ம வீட்டுல ஏதாவது சொல்லி கொடுத்து உனக்கு வளர்த்துருக்காடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பழனி மேலதான் போக்கஸா கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பக்கத்துல இருக்க மீனா செந்திலுக்கு மட்டும் இங்க பழனி எந்த தப்பும் பண்ணல, இதுக்கெல்லாம் காரணம் சுகன்யா தான் அப்படிங்கிறது தெளிவாவே அவங்களுக்கு தெரியுது. அப்ப கரெக்டா மீனாவுமே, இங்க பாருங்க மாமா, நீங்க சம்மந்தம் இல்லாம பழனி மாமாவை திட்டாதீங்க, அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க தான் எல்லா தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சுகன்யாவை கை காட்டி சொல்றாங்க. ஆனா சுகன்யாவுமே, இங்க பாருங்க இப்படி என்னை பத்தி தப்பா பழனி கிட்ட சொல்லிதான் இப்ப அவர் வந்து என்ன அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோடையும் சென்டிமெண்டாவையும் அப்படியே இந்த பக்கம் வந்து மீனாவை மாட்டி விட்டுறாங்க. உடனே இன்னொரு பக்கம் பாண்டியனுமே, மீனா உனக்கு என்னாச்சுமா, ஏன் இப்படி, நீ முதல்ல இப்படி கிடையாது, எதுக்காக இப்படி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, சுகன்யாவை நீ எதுக்காக இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனுமே கேட்கறாங்க. அப்ப செந்திலுமே மறுபடியும் வாய் எடுத்து இங்க இந்த மாதிரி அரசியும் குமாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு சுகன்யா நிறைய பிளான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக அவரும் வாய் எடுக்கிறாரு. ஆனா இங்க மீனாவுமே, எங்க சும்மா இருங்க, இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்க செந்திலோட வாயையும் அடைச்சு விட்டுறாங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதுனால
தான் அவங்களும் அந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சுகன்யாவும் பயங்கரமா அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இவரை கட்டி என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா வெளியில உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோமதியுமே, இங்க பாரு சுகன்யா, நான் பழனி கிட்ட எடுத்து சொல்றேன், நீ அவசரப்படாத, இந்த மாதிரி அவன் தெரியாம இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பழனிக்காக அவங்க எல்லாருமே சுகன்யாட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யாவுமே, நான் இனிமேல் அவர் கூட இருக்க மாட்டேன், அங்க போனேன்னா அவள் தான் என்ன அவர் கொன்னே போட்டுருவார் அப்படின்ற மாதிரி பழனியோட ரூம்குள்ள போகாம அவங்களும் பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டியனுமே, சரி விடுமா, இன்னைக்கு விடு, இன்னைக்கு நீ பழனி கிட்ட அங்க போய் தூங்க வேண்டாம், நீ உங்க அத்தை கிட்ட தூங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோமதி கூட தூங்குறதுக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம பாண்டியனுமே டைரக்டா பழனிவேல்கிட்ட வந்துட்டு, டேய் பழனி, நீ உங்க அண்ணன் கூட அதிகமா பழகி பழகி வர வர உனக்கு வந்து அதே எண்ணம் வந்துட்டு இருக்கடா, நீ தேவையில்லாம சுகன்யா இப்படி போட்டு அடிச்சதுக்கு நீ நாளைக்கு கடையில வந்து என்ன பதில்னு சொல்ல போற, சொல்ல போனா நீ கடையில வந்து தான் இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி பாண்டியனுமே இங்க பழனியை மிரட்டிட்டு டைரக்டா உள்ள போயிடுறாரு. ஆனா அதே நேரம் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த மீனாவும் செந்திலும் டைரக்டா பழனி கிட்ட வராங்க. அப்ப செந்தில் இருந்துகிட்டு, மாமா விடு மாமா, எல்லாம் சரியாயிடும், உன்னோட சூழ்நிலை என்னங்கிறது எங்களுக்கு தெளிவா புரியுது, ஆனா இப்போ அரசுக்கு நிச்சயம் முடிகிற வரைக்கும் நம்ம எதையும் ஓப்பனா பேச முடியாது மாமா, இப்போதைக்கு இது இருக்கட்டு விடு, நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. இது கேட்டோன்னு இங்க பழனியுமே தான் வாழ்க்கையே வீணா போனதை நினைச்சு இங்க வெளியில திண்ணையில உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அங்க கதிருமே எப்பவும் போல கேஷுவலா வெளியில வந்து பார்க்கும்போது இங்க வெளியில பழனி உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு மாமா, ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பழனிட்ட கேட்கறாங்க. அப்ப பழனியுமே தான் வாழ்க்கையில தனக்கு நடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்க டைரக்டா கதிர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா சரவணன் அங்க வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே, என்னாச்சு மாமா, நீ எதுக்காக இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க, ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை சரியா பிடிக்கலையா, சரி வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பழனியுமே, சுகன்யாவோட அவரோட வாழ்க்கை நடக்கவே இல்லை, சொல்லப்போனா சுகன்யா இன்னுமே அவர் ஏத்துக்கவே இல்லை, அவர் வாழ்க்கை இன்னுமே வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே ஓப்பனா சரவணன்ட்டையும் இன்னொரு பக்கம் இங்க கதிர்கிட்டையும் சொல்றாங்க. இது கேட்ட சரவணனும் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்படி ஒரு நிலைமை நம்ம மாமாவுக்கு வந்திருக்க கூடாது, அவருக்கு இவ்வளவு நாள் கழிச்சு கல்யாணம் ஆகியுமே அவர் லைஃப்ல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னு நினைச்சு எல்லாருமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கதிருமே, மாமா எல்லாம் கொஞ்ச நாள் தான் மாமா, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க பழனிக்கு கொஞ்சம் அவங்க மனசு அமைதிப்படுத்துறதுக்காக எல்லாரும் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் ஆறுதல் சொன்னாலும் பழனியால இந்த பக்கம் அந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்க முடியல. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க குமாருமே டைரக்டா அரசிக்கு கால் பண்ணி பார்க்கலாமா, இல்ல பேசாம நம்ம இங்க சுகன்யாக்கு கால் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சுகன்யாத்துக்கு கால் பண்ணி அவங்க மூலமா நம்ம அரசி கிட்ட பேசலாம்ல, எனக்கு கண்டிப்பா அரசி நம்ம லைஃப்க்கு தேவை, நான் அரசியை உண்மை லவ் பண்றேன், அவளை எப்படியாவது நான் கைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க குமாருமே ரொம்பவே அரசி மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஆனா அரசி வீட்டுக்கு இங்க அரசியை பொண்ணு பார்க்கறதுக்காக இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் வர்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை எப்படியாவது தடுத்து அரசியை நம்ம தான் கல்யாணம் பண்ணணும்ட்டு இங்க குமரவேலும் ஒரு முடிவோட இருக்காரு. ஆனா அவர் முடிவுக்கு ஏத்த மாதிரி சக்திவேலுமே, இங்க பாரு மகனே, நீ எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, நீ கவலையே படாத, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அரசியோட கல்யாணத்தையும் நிச்சயத்தையும் கெடுக்க வேண்டியது என்னோட கடமை, நான் கண்டிப்பா பழனிக்கு எப்படி இந்த மாதிரி அவன் லைஃபை கெடுத்து நம்ம விருப்பப்பட்ட மாதிரி சுகன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சனோ அதே மாதிரி இங்க அரசிக்கு வரப்போற ஒவ்வொரு மாப்பிள்ளையும் கெடுத்து அவளை மறுபடியும் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவள் நம்ம வீட்டுக்கு தான் வரணும், ஏன்னா அவளை வச்சுதான் நான் இந்த பாண்டியனை பழி வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற குமாருமே கொஞ்சம் அவர் பேசுறதை நினைச்சு கவலைப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சரி பரவாயில்ல, எப்படியாவது அரசி நம்ம கூட வந்துருவாள்ல, அது போதும் அப்படின்ற மாதிரி அரசி மேல இருக்க கண்மூடித்தனமான லவ்னால அரசி குடும்பமே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே சுயநலத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.